உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற என் தாய் தமிழ் உறவுகள், பேரன்பு கொண்டு நான் பெரிதும் நேசிக்கின்ற பெற்றோர்களே, நாளைய என் தமிழ் சமூகத்தை ஒரு வலிமையான வளமையான தமிழ் சமூகமாக மாற்றி படைக்க காத்திருக்கிற இளைய தலைமுறை புரட்சியாளர்களே, என் உயிர் தங்கை தம்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பும் வணக்கம். பெருமைகள் பல நிறைந்த சுரண்டை மண்ணிலே இன உணர்வும் மான உணர்வும் கொண்டு தமிழ் மக்கள் நாம் கூடி நிற்கிறோம். இங்கே இத்தனை ஆண்டுகள் கழித்து சீமானும் அவன் தம்பி தங்கைகளும் 1000-500 காசை வாங்குவது, வரிசையில் என்று வாக்கு செலுத்துவது, வாக்கியரிசை போட்டு சாவது, இதுதான் நாம் இதுவரை பார்த்த அரசியல். ஆனால் இதை பேசுவதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள், வரமாட்டார்கள். அவர்களின் நோக்கம் எல்லாம் நம்மை எப்படியாவது ஏமாற்றுவது. உங்கள் பிள்ளைகள் எங்களின் நோக்கம் எல்லாம் இந்த நிலையிலிருந்து எப்படியாவது எல்லாவற்றையும் மாற்றுவது. இதுதான் எங்களுடைய நோக்கமும் கனவு. இங்கே பேசி என் தம்பிகள் எல்லாம் சொன்னார்கள், அரசியல் புரட்சியாளர், ரஷ்ய புரட்சியாளர் லெனின், என்னிலும் இளைய என் தம்பி தங்கிகள் இதில் சிந்தனையில் ஏற்றுக்கொள்ளவில்லை. லெனின் அவர்கள் ஒவ்வொரு மனிதனின் ஒவ்வொரு வார்த்தையும் அரசியல் பிறக்கிறது. அங்க என்ன சட்டம்? அரசியல். அங்கேயே நாங்கள் கூட்டமாக அரசியல். கொஞ்சம் வரைவிட நாம் போகணும். இதெல்லாம் அரசியல்கள். நீ ரொம்ப எளிமையா செயலாளர் சொல்றான், பசியோடு இருந்தார்கள் மக்கள், உணவளித்தே என்னை மைதானி மாறினார். ஏன் இவர்களுக்கு சோறு கிடைக்கவில்லை இல்லை கம்யூனிஸ்ட் என்றார். இதான் ஏண்டா இவர்களுக்கு சோறு கிடைக்கிறது கேட்டீங்கன்னா, நம்ம தாத்தா தெய்வத்தின் மகன் முத்துராமலிங்க நம்ம கற்பித்தது நீ ஒன்றும் கேட்காமல் ஊமையாக இருக்கிறவரை நீ தேசியவாதி, நீ உரிமை என்று பேசிவிட்டால் நீ தேச துரோகி. அதனாலதான் இவன் நமக்கு கற்பித்திருக்கார் அரசியல். அரசியல் என்ற எண்ணம் இல்லாதவன் மனிதனாகவே இருக்க முடியாது. இதை சொன்னது அண்ணல் காந்தி. நல்ல ஒண்ணு நினைக்கிறீங்க, அரசியல்னா ஏதோ அது அப்படியே காரை வெட்டி கட்டிக்கிறது, காரின் படத்தை வச்சுக்கிறது, படத்தை வச்சுக்கிறது, அதுதான் இல்ல. கரை வெட்டி கட்டினா கூட வேட்டியிலோட கரை இருக்கக்கூடாது. அண்ணன் பேண்ட் போட்டுருக்காங்க, எதுக்கு ஜீன்ஸ் பேண்ட் போடுறது? எவனாவது வந்தாங்கன்னா ஏற்கனவே தடுக்கிறாங்க. இங்க பாரு, நல்லா அண்ணன் சொல்றதை கேட்டுக்க. உனக்கு எவனும் சொல்லி தர மாட்டான், உன் கூட பிறந்த நாங்க அக்கறையில் சொல்லி தரணும். அரசியல் வேண்டாம் என்று நீ விலகி நிற்கிறான், ஆனால் அரசியல் ஒருபோதும் உன்னை விட்டு விலகி நிற்காது. அரிஸ்டாட்டில், பிளாட்டோ, சாக்ரட்டிஸின் மாணவன் பிளாட்டோ, பிளாட்டோவின் மாணவன் அரிஸ்டாட்டில். பிளாட்டோ சொல்றான், நீ அரசியல் வேண்டாம் என்று விலகி நின்றால் யாரை அறிவிருக்காயோ அவனுடைய ஆட்சியை கீழே வாழ நேரிடுகிறார். இப்ப நீ உனக்கு பிடிச்ச ஆட்சியில வாழ்ந்துருக்க, பிடிக்கல ஆனாலும் வாழ. ஏன்? நீ அரசியல் வேண்டாம் என்று விலகி நின்ற. இதை சொல்லுவான், அரசியல் நீ மூக்க பிடிச்சிருக்க சாக்கடை இருக்கு,
மூட்டை பிடிச்சுக்கிட்டு மூடிக்கிட்டே போனீங்கன்னா 300 ஆண்டுகள் அது சாக்கடை. ஆனால் மூழ்கி எடுத்து சுத்தம் செய்பவன் யார் என்ற கேள்வி எழுப்பினா அது ஓ வேலை ஏன் வேலை. அதே சாக்கடையை பூக்கடையாக மாற்ற முடியும் மற்றவர்கள், உண்மையானவர்கள், நேர்மையானவர்கள். அந்த அரசியல் செய்ய வந்துட்டா நீ என்ன செய்ய? கற்றவன் தான் மற்றவருக்கு வழிகாட்ட வேண்டும். ஆனால் கற்றவன் எல்லாம் எதுக்கு இந்த அரசியல் என்று விலகி நிற்பதால் கயவர்கள் அதை நிறைத்து விடுகிறார்கள். சீன புரட்சியாளர் மாசத்தும் சொல்கிறான், நீ உடல் வந்தாங்களே வெற்றிடம் என்ற ஒன்றே உலகத்தில் கிடையாது, காற்று நிரப்பி விடுங்கிறார். ஒரு அறை இருக்கு, ஒரு அறை இருக்கு, அது ஒண்ணுமே இல்லை. ஒரு வீடுக்கு ஒரு கட்டடம் ஒண்ணுமே இல்லை, ஆனால் காற்றை நிரப்பிடுங்கிறார். ஒரு குடம் இருக்கு, ஒரு பானை எதுவுமே இல்லை, ஆனால் காற்றை நிரப்பிடும். வெற்றிடம் என்பதே கிடையாது, காற்று நிரப்பிவிடும். கற்றவர்கள் நிரப்பாத இடத்தை கயவர்கள் நிரப்பி விடுவார்கள். இவ்வளவுதான். நீ நல்லவன் விலகி நின்றாய், கெட்டவன் இங்க வந்துட்டான். இப்ப கெட்டவன் வெளியே போனோம்னா நல்லவன் உள்ளவங்க அரசியல் செய்யும். வராங்க. நீ படிச்சு இந்த நாட்டில் ஒரு கேடு கட்ட அமைப்பு முறை இருக்கு. உடன் நீதிபதி அரசியல் பேசக்கூடாது, ஆசிரியர்கள் அரசியல் பேசக்கூடாது, மருத்துவர்கள் அரசியல் பேசக்கூடாது, ஆசிரியர்கள் அரசியல் பேசக்கூடாது. ஆனா அடி முட்டாள்கள், நாட்டை ஆளுபவர்கள் அரசியல் பேசலாம். எப்படி இருக்கு? மாணவர்கள் ஆசிரியர்கள் அரசியல் பேசக்கூடாது, ஆனால் மாணவர்கள் அரசியலுக்கு ஓட்டு போடலாம். எப்படி இருக்கு? இவைக்கு ஒரு அமைப்பு வச்சிருக்க மாதிரி 25 வயசானால் தான் தேர்தலில் போட்டியிட முடியும். ஆனா 21 வயசுலேயே ஒருத்தர் கலெக்டர் ஆகி தேர்தலை நடத்திட முடியும். எப்படிப்பட்ட அமைப்பு பாருங்க. முட்டாப்பட ஒருத்தன் ஐஏஎஸ் ஆகி மாவட்ட ஆட்சியர் ஆகி கலெக்டர் ஆகி தேர்தலை கண்டக்ட் பண்ணிட முடியும், நடத்திட முடியும். அவனால தேர்தலை நடத்திட முடியும். ஆனால் 25 வயது வந்தால்தான் தேர்தலில் போட்டியிடுகிற தகுதி வருது. 20 வயதுல தேர்தலை நடத்துகிற தகுதி வந்தது. இது ஒரு கேடு கட்ட, கேவலம் கட்ட அமைப்பு. 18 வயசுல நீ ஓட்டு போடலாம், ஆனால் 25 வயசுல போட்டி போடலாம். எப்படி இருக்கு? கற்றவர்கள் உள்ள வரக்கூடாது, மாணவர்களும் அரசியல் பேசக்கூடாது, ஆனா மாணவர்கள் ஓட்டு போடலாம். அரசியல் பேசணும்டா. எந்த தேநீர் விடுதலை தயவு செய்து இங்க அரசியல் பேசாதீர்கள் என்று எழுதிக்கோ, அங்க போய் தயவு செய்து தேநீர் குடிக்காத. இங்க அரசியல் பேசுங்கள் என்று எழுதிருக்காங்க. நம்ம போய் அரசியல் இல்லாம ஒண்ணுமே இல்லை. என் உடன் பிறந்தார்களே, அரசியல் என்பது அறிவியல், புவியியல், அது போல இயற்பியல், உயிரியல் போல அரசியல் ஒரு வாழ்வியல். அதை கட்டுங்க. உன் பிறப்பில் இருந்து இறப்பு வரை ஒவ்வொன்றையும் தீர்மானிப்பது அரசியல். அரிசி 1 கிலோ 100 ரூபாய், பருப்பு 1 கிலோ 25 ரூபாய், தக்காளி 200 ரூபாய், வெங்காயம் 150 ரூபாய், எண்ணெய் 15 ரூபாய். இதையெல்லாம் தீர்மானிப்பது அரசியல். நீ தந்திரமும் வணங்கிய கோயில் 5 வேளை பூஜை தீர்மானிக்கிறது அரசு, அருள்நிலைக்குற. இந்த கோயில் அன்னதானம் அதை தீர்மானிப்பது அவன் தான். இப்ப எல்லாவற்றையும் தீர்மானிப்பது அரசு. பிறந்துட்டா பிறப்பு சான்றிதழ் அரசு, இறந்துட்டா இறப்பு சான்றிதழ் அரசு, பிறப்பிலிருந்து இறப்பு வரை அனைத்தையும் தீர்மானிப்பது அரசு. அந்த அரசை தீர்மானிப்பது அரசியல். நல்ல கவனிச்சுக்க. அப்போ உன் வாழ்க்கையில் முடிவில் முதலில் இருந்து முடிவு வரை எல்லாவற்றையும் அரசு தீர்மானிக்கிறது. அரசை அரசியல் தீர்மானிக்கிறது. அந்த அரசியலை நீ தீர்மானிக்காமல் வேறு யார் தீர்மானிப்பது என்பது பிடிக்கும். ஒரு எளிய உதாரணம், எனது மூச்சு காற்றை நான் தான் சுவாசிக்கிறோம். எனக்காக நீ சுவாசித்து நான் உயிர் வாழ முடியாது. என் உணவை நீ உண்டால் எனக்கு பசி தீராது. என் உணவை நான் தான் எடுத்து உண்ணணும். என் மூச்சு காற்றை நான் தான் சுவாசிக்கணும். எனக்கான அரசியலை நான் தான் செய்யணும். அவன் செய்வான். எவனோ ஒருவன் வந்து உனக்கு போராடி விடுதலை பெற்று தருவது எவனோ ஒருவன். அப்படியே முன்னவர்கள் நினைத்திருந்தா நீயும் நானும் இந்த மண்ணில் சுதந்திரமாக நிற்க முடியாது. மாடு கூட இருக்க திணறும்டா. நான் தான் சொன்னேன், அந்த செக்கை நான் தொட்டு பார்த்து கோயம்புத்தூர் சிறையில நம்ம பாட்டாளர் வாபசி எடுத்த செக்கை. அவர் இருந்த சிறைக்கு பக்கத்தில் இருந்தவங்க வரலாற்று பெருமை உண்ட வேணாம்.
கப்பலோட்டிய தமிழன் வாவு சிதம்பரனார் இருந்த சிறை அறை, அதுக்கு பக்கத்தில் நாங்க இருந்த 45 நாள். எப்படி பேர இந்திய நாட்டு விடுதலைக்கு, நீங்க பார்த்த இந்திய நாட்டு விடுதலைக்கு, பேர தமிழ்நாட்டு விடுதலைக்கு. ஆனா 2 பேர் நோக்கம் ஒண்ணுதான், என் இனத்தின் விடுதலை. மாடு இழுக்க திணறுமிட அந்த செக்க ஒற்றை மனிதன் இந்த மண்ணின் விடுதலைக்கு எடுத்தான்னா நீ நினைச்சு பாரு. அங்க எழுதி வச்சிருக்கு, எங்க பாட்டிக்கு கேட்ட மதிக்கிட்ட, அது என்ன என் பாட்டிய இந்திய ராணின்னு போட்டிருக்க? இந்திய ராணியா? எங்க அப்பத்தா காலத்துல ஏதா இந்தியா? என் பாட்டை பிடிச்ச அழகுமுத்துக்கோன் காலத்துல ஏதா இந்தியாவா? இந்தியா உன் பாரத மாதா புடுங்கின மாதா எங்கிட்டா இருந்தா? இது ஏன் நாடா? எங்களை எல்லாம் தோற்கடித்து விட்ட பிறகு வெள்ளைக்காரன் கட்டிய எல்லா பாளையங்களையும் சமஸ்தானங்களையும் ஒன்றிணைத்து உருவாக்கிய நிலப்பரப்பு இந்தியான்னு பேர் வச்சான். என் பாட்டி இருக்கும்போது தமிழ்நாடு, என் பாட்டன் பூலித்தவன் அழகுமுத்துக்கோன் சுந்தரலிங்கெல்லாம் இருக்கும்போது தமிழ்நாடு, தமிழர் தாயக விடுதலை. அன்னைக்கு அது இந்திய. அங்கே பாரத மாதாக்கு ஜெயலலிதா என் பாட்டி பாயல வெற்றிவேல் வீரர் அப்படிதான் பாருங்க. நாங்க அதாவது மீட்டு நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன். அன்பை கூட தாய்மொழியில் பரிமாற தெரியாத இனம் வாழாது. அதனால நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன். இப்போ இத முடிவுக்கு வந்துருவான் அரசியல் என்னன்னு. இப்ப அரசியல் ஒரு வாழ்வியல், அதுல தெளிவாக்கணும். அந்த அடிப்படையில் இங்க அரசியல் நடக்குதா? இங்க என்ன நடக்குது? அரசியல்ங்கிறது என்ன? பெருந்தலைவர் காமராஜர்கிட்ட பத்திரிகையாளர் கேட்கிறாங்க, நம்ம தாத்தாட்ட போய், ஐயா 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 அரசியல்னா என்னையா? அவரு அதாவது இங்க பாருங்க, சன தண்ணி வரலைன்னு குடத்தை வச்சு அங்க போராடிக்கிட்டு இருக்கு, நான் என்னன்னு கேட்க போய்கிட்டு இருக்கேன். இவ்வளவுதான் அரசியல். அவருடைய கருத்து என்ன தெரியுமா? அவருடைய கருத்து என்னமா? அரசியல் என்பது முழுக்க முழுக்க மக்களுக்கான சேவைதான். இதான் அரசியல். அது தாத்தா எங்களுடைய தலைவன், என்னுடைய அண்ணன் மேதகவி பிரபாகரன் அவர்கள், அரசியல் என்றால் அரசியல் என்பது மக்களின் மீது அதிகாரம் செலுத்துகிற விவகாரம் அல்ல, அது மக்களுக்கு ஆற்றப்படுகிற தொண்டு. அவன் பிள்ளைகள் சீமானும் தங்கை தம்பிகளும் அவர்கள் வகுத்துக் கொண்ட கோட்பாடு, அரசியல் என்பது அனைத்து உயிர்களுக்குமான தேவையும் அதை நிறைவு செய்யும் தேவையும் தான் அரசியல். எங்களுடைய அரசியல் மனிதருக்கு மட்டுமல்ல, தமிழர்கள் நாங்கள் மனிதநேயவாதிகள் அல்ல, நாங்கள் உயிர்மை நேயர்கள். உலகத்தில் இப்படி ஒரு இனம் இருந்தது இல்லை, இனி எந்த காலத்திலும் இருக்க போவதும் இல்லை. அதனால எனக்கு என்ன பெருமை, திமிரு, ரெக்கைய தூக்கிட்டு பட்டாச்சி சின்ன அப்படிதான் நடக்குது. நீ வந்து தேவர்ரா, நாடாடுறா, கோலாடுறா, அதை விடுற ஒரு தடவை தமிழன்டா. நல்லா உள்வாங்கிக்கல ராஜா. நீ எந்த நாட்டுக்கு, இந்த நிலத்தை விட்டு எந்த நாட்டுக்கு போனாலும் நீ தேவர் கிடையாது, எந்த நாட்டுக்கு போனாலும் நீ நாட்டார் போனாலும் கிடையாது, எந்த நாட்டுக்கு போனாலும் நீ பிள்ளை முதலி கிடையாது, எந்த நாட்டுக்கு போனாலும் நீ இந்து இஸ்லாம் கிறிஸ்தவன் கிடையாது. இந்த நிலத்தை விட்டு நீ எந்த நாட்டுக்கு போனால் நீ தமிழர். அதுதான் அடையாளம். அப்படின்னா நீ எந்த மொழியில் பதில் சொல்கிறாய் பாப்பான். சீமானா சீமானா ஆள் கருப்பா இருக்கான், ஆனா ஆங்கிலத்துல பேசுறானே இவன் அப்பனாத்தா இங்க சோர மொழிக்காம இருக்க, அது சிக்கலாம் துரப்பச்சந்தைப்பான். நான் தமிழன், என் பேர் சீமானா, தமிழன் தான். அதுக்குதான் அங்க போய் ஐ ஆம் மேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன் நீ மனுஷன் தெரிஞ்சாண்டா கேட்கிறான், நீ குரல் தெரிஞ்சா கேட்கிறேன், அவன் மனிதன் தெரிஞ்சா நீ யாரு கேட்கிறான். அங்க போய் ஐ ஆம் இந்து. ஒரு தடவை சொல்லி பாரு, அமெரிக்கால போய் ஹூவாரின்னு கேட்டா பக்கத்துல இருக்க பைத்தியக்காரத்தை சேர்த்து விடுவான், போட மண்ணு உள்ளது. அதெல்லாம் அடையாளம் அல்ல, மனம் மாறிக்கொள்ள
கூடியது. மொழியில் இனமும் மாறிக்கொள்ள முடியாது. நான் ஒண்ணுதான் என் தம்பி தங்கச்சிட்டு கேட்பேன். எங்க ஆத்தால பண்றேன் நான் கேட்க தயாரா இல்ல. அவங்களுக்கு நான் அரசியல் செய்யவும் வரல. நான் பதற்குள் நிர்மலியை தேடி வந்தவன் அல்ல. நானே உழுது விதைச்சு அறுவடை செய்து நல்ல அறுவடை செய்ய வந்த உள்ளவன் நான். நீ வந்து என்னும் இளைஞர்கள் தம்பிதர்கள் என்னோட பாராளுமன்ற உறுப்பினர் அமைச்சர் அஞ்சாவது படிச்சுட்டு இருக்கான். வருவான் படிச்சு வருவான். 2026 வேட்பாளர் வரிசையில நான் நிறுத்துறத பார்த்து இந்தியாவில பல பேர் நெஞ்சு சாகுறான் பாரு. சின்ன சின்ன பசங்களை நிறுத்தி அதுல ஒரே ஒரு பெரியவன் நான் மட்டும்தான் நிற்பேன். ஏன்னா நான் தான் கோச் ஆஃப் தி டீம். அதனால அது போகும்போது கோட்டை மட்டும் தொட்டு வந்துரு பாத்துக்கலாம். 7 அடி பாயிண்ட் ரிசர்வ்ல இருக்கு. 7 அடி அடா டேய் மேல ஏறா போனஸ் தொட்டு தூக்கல. அதுக்குதான் நான் நிக்கிறது. புரியுதா? நீ உன்னை நல்லா கவனிச்சுக்க. ஒரு இடத்துல உரிமையோடும் உணர்வோடும் அண்ணன் கேட்கிறேன். நீ சாதி மனமா நிக்க போறியா, மொழி இனமா நிக்க போறியா? சாதி இனமாக நின்றா என்னை மறந்து மொழி இனம்தான் முதன்மையான என் கூட வா. எனக்கு மதம்தான் வேண்டும் என்றால் எவனோடும் அதை தாண்டிய மனிதம்தான் எனக்கு வேணும் அப்படின்னா என் கூட வா. நீங்க நீ மனிதனை மட்டும் நேசிக்கிற கூட்டத்தில் பிறந்தவன் அல்ல. நீ உயிரை நேரு. உலகத்தில் எவனா சொன்னது யாரும் ஊரே யாவரும் கேள்வி என்று பாடியவன் உன்னுடைய பாட்டன் கருவை கொண்டுள்ளார். சீனை எழுதித்தான். என் மொழி தெரியாதவன் என் மொழி தெரியாதவன் முட்டாள் அறிவிட்டான். ஆங்கிலம் இருந்தான். என் மொழி தெரியாதவன் நாகரிகமற்றவன். ஆங்கிலம் இருந்தான். என் மொழி தெரியாதவன் சைத்தான் பிசாசுனான். எங்க பாட்டை ராமநாதபுரத்துல அப்படியே எதிர்த்தாங்க. கரையின் பூமன் எதிர்த்து யாரும் ஊரே யாவரும் கேள்வி. உலகந்தலையை வைத்தான். கம்பன் கவிஞன் இளங்கோ வள்ளுவன் எல்லாம் உலகு 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 என்று உலகந்தலையும் நேற்று பாடினான். உலகத்துல வேண்டா சொன்னான். பகுத்துண்டு பல் உறவு ஓம்பு வேதம் பாடியிருக்க. நீ எது பைபிள் பகவத்துக்கு குரான் நினைச்சிருப்ப. தமிழனுக்கு வேதம் என்பது திருக்குறள் தான் என்பதை தமிழ் இளம் தலைமுறை தெரிந்து புரிந்து வளரும். உனக்கு ஆகச் சிறந்த வேதம் இருக்கிறார். ஆகச் சிறந்த வேதம் உனக்கு உள்ள ஒன்றை இருக்கிறத விட அடுத்த இருக்கிறது உயர்ந்ததுங்கிற எண்ணத்துல விழுந்துட்டாயா? உன் மொழியை விட உலகத்தில் சிறந்த மொழி கிடையாது. உன்னை விட உலகத்தில் அறிவாளி கிடையாது. நீ பயந்து நடுங்கிறான் இல்லையா தமிழன் சொன்னா? இப்ப என்னை பார்த்து எதுக்கு இவ்வளவு பேர் டென்ஷன் ஆகிக்கலாம் பயப்படுறேன்? நான் என்ன 10 நாள் ஆட்சியில் இருந்துட்டேன்னா இல்ல பல லட்சம் கோடி பணம் வச்சிருக்கேன்னா ஒண்ணு பஞ்ச பராடி பை மக்கள் இந்த கூட்டத்தை பிச்சை எடுத்தா என் தம்பியை நடத்திப்பாங்க. புரியுதா? இந்த மண்டையை போட்டு நம்பாரு படத்தை இது ஆளுக்கு 100 ரூபா போட்டிருப்பான். இதுதான் என்னுடைய நிலைமை. ஆனா என்னை பார்த்து ஏன் பயப்படணும்? இந்தியன் என்று சொல்லி அமர்த்திட்டு இருந்தான். திராவிடன் என்று சொல்லி அமர்த்திட்டு இருந்தான். இல்லை, நாங்கள் தமிழர்கள் தான் பயணித்தான். என்னுடைய பல்லர்னா கல்லர்னா நாடார்னா செட்டியார்னா கோனார்னா பிள்ளைனா முதலியார்னா உடையார்னா வண்ணார்னா நாவிதர்னா ஒண்ணு கிடையாது. தமிழன்டாண்ணா அவன் செதறிட்டான். அது அந்த திமிர் உனக்கு இருக்கணும். அடுத்த முடிய கற்கிறது ஆர்வம் காட்டுறியே. ஏன்னா உன் அம்மாவோட அடுத்த எல்லாரையும் நீ அழகாக்கிட்டு உனக்கு உன் தாயோட உலகத்தில் புனிதமானவள் எவ்வளவு தீவிரம் இருக்கிறீங்களா? நீ ஏன் இப்படி தெரியல? குள்ளமா இருக்காரு அப்பா, முகமெல்லாம் அம்மா தழும்பு குடிக்கிறாரு. இருக்கட்டும்டா, அவன் தான் நம்ம அப்பேன். அடுத்த ஒரு வெள்ளையா இருக்கான், கொஞ்சம் இங்கிலீஷ் தான் பேசுறான், கொஞ்சம் வயலமா இருக்கான், அதனால அவன் அப்பேன் இருக்காடா. அது மானங்கிட்டதனம்டா. நம்ம தான் நம்ம அப்பன் என்ன எல்லாரும் பெற்றவன் தான் அப்பனா இருக்கணும். என் அன்பு தம்பிதர்களே, உனக்கு ஒரு கோட்பாடு இருக்கணும். தகப்பன் என்பவன் நம்மை பெற்றவனாகணும், தலைவன் என்பவன் நம் ரத்தவனாகணும்.
நம் மொழி தெரியாதவன் நமக்கு இறைவனா இருக்கக்கூடாது, இருக்க முடியாது. நம் வழி உணராதவன் நமக்கு தலைவனா இருக்க முடியாது. உன்னை அடித்தா எனக்கு வழிகா வெடிச்சு துடிச்சு தொட்டு பாவா அப்படின்னு அவன் தான் தலைவன். அங்க நின்றுகிட்டு ஓடி ஓடிக்கிட்டு ஒரு தடவை ஒருத்தன் உன்னை வந்து பார்க்கலாம். எது அரசியல் கற்றுக்கொள்ளாம நீ என் பின்னாடி வந்து பயிரங்க எனக்கு ஓட்டு போட்டு நான் என்ன செய்யுது, நான் என்ன செய்ய போறேன்னு நீ முறை தெரிஞ்சுக்க. வேளாண்மையை கைவிட்ட நாடுகள் எல்லாம் பிச்சை எடுக்குது. உலகத்திலே பொருளாதாரம் வேளாண்மையை அடிப்படையாக கொண்டு கட்டமைக்கப்படுகிற தற்சார்பு பசுமை பொருளாதாரத்தை தான் எந்த நாடு நம்பி நிற்கணும். நாம் கட்டமைக்க போறது தற்சார்பு பசுமை தாய்மை பொருளாதாரம். அதே தற்சார்பு பசுமை வேளாண்மையை முன்னிறுத்திய பொருளாதாரம், அதே தாய்மை பொருளாதாரம். என் அருமை தமிழர்களே, தாய்மை பொருளாதாரம் என்பது பெத்த தாய் குழந்தைக்கு பால் ஊட்டும் போதே மார்பில் குழந்தை வாயை வைத்து பாலை சுவைக்கும் போதே நிறைவடைந்து விடுவாள், மன நிறைவடைந்து விடுவாள். குழந்தையை பெற்ற அந்த உவகையை பெற்று விடுவாள், பெருமகிழ்ச்சி அடைந்து விடுவாள். ஆனால் வாடகை தாய் இந்த சந்தை பொருளாதாரம், உலகமயமாக்கல், தாராளமயமாக்கல், தனியார் மயமாக்கல், இந்த வர்த்தக பொருளாதாரத்திலே வாடகை தாய் முறை. கருப்பை அவளுது, ஆனா குழந்தை அவளுது இல்ல. எவனுடைய கருமுட்டை எடுத்து இவ பிள்ளைய பெற்று அவன்கிட்ட கொடுத்துட்டு போயிருவா. அவள் வாடகை, அதுக்கு கூலி. வாடகை வீடு மாதிரி, வாடகை கடை மாதிரி, வாடகை வயிறு கற்பப்பை. நல்லா விளங்கணும். இந்த வாடகை தாய் பால் ஊட்டும் போது மனநிலை அடைய மாட்டார். அவள் பால் ஊட்டியதற்கு கூலியை கையேந்தி வாங்குவாள் இல்லையா? அந்த காசு கையிலே போய் சேர்ந்த பிறகு அந்த காசை எப்படி மூடுவாங்க, அப்பதான் மனநிலை அடைவார். அது வாடகை தாய் பொருளாதாரம், இது பசுமை தாய்மை பொருளாதாரம். என்னது? இதுதான் தற்சார்பு. தாய் குழந்தை பால் குடிக்கும் போது மனநிறைவு அடைவது போல என்னிடத்தில் இருப்பதை வைத்து நிறைவடைவது எதுவோ அதான் தற்சார்பு பசுமை தாய்மை பொருளாதாரம். என்கிட்ட கம்புதான் விளையுது, குடிச்சிட்டு போறேன். எனக்கிட்ட வரைதான் விளையுது, சாப்பிட்டு போறேன். எனக்கிட்ட சாலை திரைகள் சாப்பிட்டு போறேன். எனக்கு ஆடுகாருக்கு அடிச்சு சாப்பிட்டு போறேன். என்ன விளையுது? என்னது? பீசா, பக்கல், இளம், கர்நாடகம். என்ன கொடுமை இது? வேளாண்மையை அரசு பணியாக நான் மாற்றுவேன். கவர்மெண்ட் வேலை. நீ நக்கல் அடிப்ப, நீ சிரிப்ப, நான் சாதிச்சு காட்டுவேன். சாத்தியமில்லாத ஒன்றை இந்த சாமானியன் சீமான் பேசுகிறான் என்று எண்ணி நகையாடுகிற பெருமக்களே, சாத்தியமில்லாத ஒன்றை சாத்தியப்படுத்துவன் எவனோ அவனை புரட்சியாளன். நீ சந்திரமண்டலத்துக்கு போற சொல்றேன்பா, இப்ப சந்திராயன் விடுறது அப்படிதான் தம்பி. எது ஒன்றுமே தேவையிலிருந்து பிறக்குது தம்பி, சாத்தியத்திலிருந்து பிறப்பதில்லை. வெறுங்காலோட நடந்தேன், சுட்டிச்சு, கண்ணு மூலம் குத்திச்சு, செருப்பு வந்துச்சு, தேவை படைச்சிருச்சு. நான் இங்க பேசுறது அங்க இருக்கிறவங்க கேட்க வேண்டிய அவசியம் இருந்தது. ஒளிதான் இங்க வந்துச்சு, ஒளிபெருக்கி வந்துச்சு. இருட்டுல என் மகன் தெரியும், வெளிச்சம் வந்துருச்சு. தேவையே கண்டுபிடிப்பின் தாய். டிமாண்ட் இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன். இவ்வளவுதான். இது தேவையா தேவையில்லையா, இது சாத்தியமா சாத்தியம் இல்லையான்னு பேசக்கூடாது. நீ வாழ்விடத்துல சுரண்டையிலேயே என்னை சுத்தி நிற்கிற என் தம்பிகளுக்கு கவர்மெண்ட் வேலை, அரசு பணி நான் கொடுக்கிறேன். எப்படி கொடுப்பாச்சிமான்? 1000 ஏக்கர்ல மாட்டு பண்ணேன். மாடை மேய்க்கிறது, அந்த சாணி எடுத்து ட்ரக்ல போடுறது, அந்த புல்லருக்கு போடுறதுக்கு படிக்காதவனுக்கு அரசு வேலை. படிச்சவனுக்கு என்ன? எத்தனை லிட்டர் பால், பால்கோவாக்கு எவ்வளவு போயிருக்கு, மோருக்கு எவ்வளவு போயிருக்கு, நெய்க்கு எவ்வளவு போயிருக்கு, இங்க மக்களின் உணவு தேவைக்கு வந்து பிற மாநிலத்துக்கு எவ்வளவு ஏற்றுமதி ஆயிருக்கு, இதை கணக்கிட்டு படித்தவன் வேலை. படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் அரசு வேலை. இனி படிக்காதவரே இல்லை என்ற நிலையை உருவாக்குவது எங்களின் அடுத்த வேலை. தம்பி, சீமான் வருவதற்கு முன்பு அரசு பள்ளிக்கு செல்கிற பிள்ளைகளின் எண்ணிக்கை குறைவு. அரசு பள்ளிகள் மூடப்படுகிறது. 5 பிள்ளைகள் 6 பிள்ளைகள் தான் அரசு பள்ளிக்கு வருகிறார்கள். கருமறையில்
இல்லை, கழிவறை இல்லை, விளையாட்டு திடல் இல்லை, மேற்கூரை இல்லை, ஜன்னலிலே கட்டை இல்லை, இந்த கர்மாதியிலே ஒன்றுமில்லை. ஆசிரியர் சிற்றூர்களில் பள்ளிகளிலே 3 ஆண்டு ஆசிரியர் பணி நியமனம். சமச்சீர் கல்வி என்ற வெற்றி அறிவிப்பு. சமச்சீர் கல்வி அல்ல, சமச்சீர் பாடத்திட்டம். இங்க சுரண்டையிலே படிக்கிற மாணவனின் கையில் இருக்கிற புத்தகம் சென்னையிலே படிக்கிற மாணவனின் கையில் அதே புத்தகம். ஆனால் அங்கே முதல் தர ஆசிரியர், அங்கே குளிரூட்டப்பட்ட அறை, அங்கே கரும்பலகை, அங்கே விளையாட்டு திறல், அங்கே கல்வி என்ன சொல்றது கழிவறை, எல்லா வசதியும் இருக்கு, கணிப்பொறி இருக்கு, எல்லாம் இருக்கு. எனக்கு எதுவும் இல்லை. இங்க சமச்சீர் கல்வி முறை இல்ல, சமச்சீர் பாடத்திட்டம் தான் இருக்கு. சமச்சீர் கல்வி என்றால் அவனுக்கு இருக்கிற வசதி எனக்கு இருக்கு. இப்போ உங்க அண்ணன் ஆட்சிக்கு வந்துட்டான், என்ன நடக்குது? எது அரசியல்? கட்சி அரசியல். திமுக செய்வது, அதிமுக செய்வது கட்சி அரசியல், தேர்தல் அரசியல். எல்லாம் விளைக்கிறது. 5 ஆண்டுக்கு ஒரு முறை தேர்தல். தேர்தலை சந்தித்து அதிகாரத்துக்கு வந்த பிறகு கட்சி அரசியல், தேர்தல் அரசியலை மறந்துவிட்டு மக்கள் அரசியலை நோக்கி நகரணும். மக்களுக்கு தேவை என்ன? பாதை போறோம். மக்களுக்கு என்ன? தாயற்ற மின்சாரம் கூட. மக்களுக்கு தூய குடிநீர் விநியோகம் பண்றோம். மக்களுக்கு என்னடா? மக்களுக்கு நல்ல நஞ்சில்லாத உணவு, அதை நோக்கி போடா. இதுதான் மக்களுக்கான அரசியல். அது இருக்கா? இல்ல. இடிந்த பள்ளிக்கூடத்தை கட்ட காசு இல்லை, அப்பனுக்கு 88 கோடியில் சமாதி கட்ட காசு இருக்கு. கட்சி அரசியல். தேர்தல் அரசியல் என்ன? 60 ஆண்டுகால ஆட்சியில் எங்க ஆத்தாவை 1000 ரூபாய்க்கு கையெழுந்த வைத்தது தேர்தல் அரசியல். தேர்தல் வரும்போது குடும்ப தலைவிக்கு 1000, ஒரு நாளைக்கு 30 ரூபாடா. 30 ரூபாய் சம்பாதிக்க வக்கலையாடா நம்ம அம்மாவுக்கு. இத்தனை ஆண்டுகள் வாங்கி எங்க ஆத்தாவை 30 ரூபாய்க்கு பிச்சை எடுக்க வச்சாண்டா பரதேசி பால. உங்களுக்குலாம் எப்படி? பொங்கலுக்கு இனாம், தீபாவளிக்கு இனாம், எல்லாம் இலவசம். பொண்டாட்டி இலவசம் வந்துருச்சு தெரியுமில்ல? என்ன சிரிக்கிற? என்ன சிரிக்கிற? ஜெயலலிதாவுக்கு 60 வயசு, 60 திருமணம். கருணாநிதி ஐயாவுக்கு 80 வயசு, 80 இலவச திருமணம். அடுத்த வருஷம் இப்போ இன்னொரு திருமணம் கூட நடக்கும்லன்னு அந்த ஜெயலலிதாவுக்கு திருமணம் வயசு 65 என்னமோ 65 ஜோடிகளுக்கு இலவச திருமணம். அமைச்சர்கள், ஒன்றிய செயலாம், மாவட்ட செயலாம் ஆள் பிடிப்பான். எப்ப கல்யாணம் இல்லப்பா உனக்கு? தெரியாம கல்யாணம் இல்லம்மா, அம்மா தலைமையில் கல்யாணம் வாமா, சீரு, ஒரு குத்துவளக்கு, ஒரு பானை, 2 இது, ஒரு அரைப்பையும் தாலி. அதெல்லாம் நடந்த கொடுமை நீ பார்த்துக்க. மாப்பிள்ளை பொண்ணு தலையில செகலியில ஜெயலலிதா சிக்கரை ஒட்டிட்டான். இருக்காத. அதுக்கு முன்னாடி மிக்சி கிரைண்டர் ஃபேன்ல ஒட்டி கொடுத்துட்டு இருந்தான். இந்த லேப்டாப் மடிக்கணியில ஒட்டி கொடுத்துட்டு இருந்தான். மாப்பிள்ளை பொண்ணு நெத்தியில அப்படியே பாக்குறேன் உட்கார்ந்து இருக்கு. அம்மா வர நேரம் ஆகி போச்சு. இந்த பொண்ணு அந்த பொண்ணோட உட்காந்து பேசிட்டு இருக்கேன், அந்த பொண்ணு அந்த பொண்ணோட பேசிட்டு இருக்கேன். மாப்பிள்ளை வேற பையன் வேற. என்ன மாப்பிள்ள நீ சொல்றேன் மாப்பிள்ள, நான் பக்கத்துல வீரான மாப்பிள்ள, நான் என் பொண்ணு வந்து எங்க அத்தை மகனா, எங்க அத்தை மகனா கேட்டாங்க. நான் எங்க அத்தை மகளைய நான் கட்டதா இருந்துச்சு, சரி இலவசம் கூட்டி வந்துட்டேன். இப்ப அம்மா வந்துருச்சு. பொண்ணு மாப்பிள்ள வாங்க 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 வாங்க, ஏன்னா அம்மா வந்துருச்சுல்ல. டக்குனு வாங்க வாங்க வாங்க, தாலி கட்டு தாலி கட்டாம, சார் என் பொண்ணு அங்கே கட்டுப்பா மாத்திக்கலாம். நீ சிரிக்காதடா சிந்தியா, சத்தியமா தலைமையிலானே நடந்துச்சுடா, நடந்துச்சு. நான் கல்லூரி பள்ளிக்கூட விழாவுக்கு போவேன் தம்பி. அப்ப ஆசிரியர்கள், தலைமை ஆசிரியர்கள் பரிசு கொடுக்க சொல்லுவாங்க. அதுல இந்த சான்றிதழ், அந்த பரிசுல இந்த இது இருக்குல்ல, நினைவு கோப்பை, அதுல பேர் மாறிடும். அப்ப அந்த ஆசிரியர் சொல்லுவாங்க, கொடுங்க மாத்திக்கிறோம். அப்ப என்ன, மாரிமுத்துக்கு பதிலா சவரிமுத்து வந்துடுவேன். அவர் வாங்கிட்டு போயிட்டு அங்கிட்டு போய் மாத்திக்கணும், அங்கிட்டு போய் மாத்திக்கணும். அது மாதிரி எப்படி நான் கட்ட வேண்டிய பொண்ணு காலத்துல அவன் தாலியை கட்டிடுவான், அவன் கட்ட வேண்டிய பொண்ணு காலத்துல நான் தாலி கட்டிடுவேன். அப்புறம் மாத்திக்கிற வேண்டியதான். ஏண்டா அரைப்பவன் தாலி வாங்கி கூட கட்ட வக்கல, அவனுக்கு எதுக்குடா பொண்டாட்டி? எதுக்கு பொண்டாட்டி? நாய் அதுக்கு ஜோடியா தெரிக்குது, பண்ணி அதுக்கு ஜோடியா தெரிக்குது. ஒரு மான தமிழ் மகன் அரைப்பவன் தங்க வாங்கி வாழ்நாள் முழுக்க வாழ போற ஒரு துணையின் கருத்துல கட்ட வக்கலைன்னா கடைசியில் எப்படா சோறு ஊத்தி காப்பாத்துவேன்? இத்தனை ஆண்டு ஆளுகிற ஆட்சியில அரைப்பவன் தங்கம், பாலிக்கு தங்கம் தந்த தாரகை தங்க பெண் வாழ்க. எத்தனை பேருக்கு தாலிக்கு அரப்பவன் தந்த தங்க தலைவி வாழ்க. அதே 2
லட்சம் பேரை குடிக்க வச்சு தாலி எடுத்தவர்கள் வாழ்ந்து பேசியிருக்கணும்ல பேசியிருக்கணும்ல. ஐயா கருணாநிதியை பேசியிருக்கணும்ல. எல்லாத்துக்கும் அவங்க அப்பா பேரை வைக்கிற இந்த கட்சி, இந்த ஐயா ஸ்டாலின், அவருடைய அன்பு மகன் உதயநிதி ஸ்டாலின், கருணாநிதி கழிப்பிடம், கருணாநிதி குடிப்பிடம். ஒரு கழிப்பறைக்கலாம். கருணாநிதி நூற்றாண்டு கழிப்பிடம், கருணாநிதி நூற்றாண்டு குடிப்பிடம். நாங்க கேட்டா இது அது இந்த குடிப்பிடத்துக்கு தான் தகுதியான பேர். அது நாங்க தான் படிக்க வச்சோம், நாங்க தான் படிக்க வச்சோம். ஏய் இந்த வள்ளுவன் இருக்கான்லடா, இந்த வள்ளுவ பெயர், இந்த பெயர் இருக்கான்ல, உலக புதுமறை தந்தவன், உலகத்துக்கே பெரிய வாழ்வியல் நன்னறிய தந்தவன்டாவன், இவனை படிக்க வச்ச வேண்டாம். இந்த அவை இருக்கான்ல, அவை, இந்த இளங்கோடிகள், இந்த கம்பன், இந்த கபிலன், இந்த பயிரெல்லாம் படிக்க வச்சவன். இவன் எழுதுனது தான் இன்னைக்கு உட்கார்ந்து பல்கலைக்கழகத்தில் ஆய்வு செஞ்சுக்கிட்டு இருக்கான். இவனை படிக்க வச்சது யாரு? பதில். என்னை குடிக்க வைத்தது நீங்கள், என்னை படிக்க வைத்தது என் தாத்தன் காமராஜ். அவன்தான் ஊர்தோறும் பள்ளிக்கூடம் கட்டி எங்களை படிக்க வச்சான். நீங்கள் தெருதோறும் மதுக்கடையை திறந்து குடிக்க வச்சீங்க. இதுல பெருமை வேற. நீ எதை அரசியல் நினைச்சுக்கிட்டு இருக்க? நிதியமைச்சர் எழுந்து இங்க பாரு, கல்வி அமைச்சர் தம்பி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி 10,000 பள்ளிக்கூடங்கள் சிதிலமடைந்து இருக்கிறது, அதை புனரமைப்பதற்கு போதிய நிதி வலிமை நம்ம இல்லாதவரால் முன்னாள் மாணவர்கள், இன்னாள் மாணவர்கள், முன்னாள் மாணவர்கள், தலைமை ஆசிரியர்கள் அந்த ஊர்களிலே சிற்றூர்களில் இருந்த தாளாளர்களை சந்தித்து அவர்களிடத்தில் நன்முறை பெற்று அந்த பள்ளிக்கூடத்தை சீரமைத்துக் கொள்ள, புனரமைத்துக் கொள்ள வேண்டுமாய் அரசு வேண்டுகிறது. இது அரசு வேண்டுது. ஒரு நாட்டின் வளத்திலே ஆகச் சிறந்த வளம் அறிவு வளம். அறிவை வளர்க்கும் கல்வி மானுட உரிமை. அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. அப்ப அரசு பள்ளிக்கூடங்களில் ஆட்கள் வரவில்லை, தனியார் பள்ளிகளை நோக்கி படையெடுக்கிறார்கள். உலகில் அரசு நடத்துகிற எல்லாம் தரமாக இருக்கிறது, என் நாட்டில் அரசு நடத்துகிறது எல்லாம் தரங்கட்டு இருக்கிறது. காரணம், தரங்கட்டவர் கையிலேயே 60 ஆண்டுகளாக அதிகாரம் இருக்கிறது. இதுதான் காரணம். இலவசமாக கல்வி இருக்கிறது, தரமாக இருக்கிறதா? எத்தனை அமைச்சர் மகன் அரசு பள்ளியிலே, எத்தனை சட்டமன்ற உறுப்பினர் மகன் அரசு கல்லூரியிலே, எத்தனை IAS IPS பிள்ளைகள் அரசு பள்ளியிலே. அறிவார்ந்த தமிழின தம்பி தங்கைகளே, ஆழ்ந்து சிந்தியுங்கள். அரசு மருத்துவமனையில் எந்த அமைச்சர் படுத்து மருத்துவம் செய்கிறார்? கருணாநிதி அவர்களுக்கு முடியவில்லை என்றால் காவிரிக்கு சென்றது ஏன்? எம்ஜிஆருக்கு முடியவில்லை என்றால் அப்போலாவுக்கு சென்றது ஏன்? ஜெயலலிதாவுக்கு முடியவில்லை என்றால் அப்போலாவுக்கு சென்றது ஏன்? சொல்லுங்கள். செந்தில் பாலாஜிக்கு முடியவில்லை என்றால் ஓமந்தூர் ராமசாமியின் அரசு மருத்துவமனையில் இருந்து அவசர அவசரமாக காவேரிக்கு மாற்றியது ஏன்? அரசை நடத்துகிற உனக்கே தெரிகிறது அரசு மருத்துவமனை தரமில்லாமல் இருக்கின்றது. அப்ப அந்த மருத்துவமனை யாருக்கானது? பல ஆயிரம் கோடி அதுக்கு ஒதுக்குவது யாருக்காக? அது தரமற்று இருக்கிறதுக்கு காரணம் என்ன? காரணம் என்ன? பணம் இருந்தால் நல்ல மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு உயிரை காப்பாற்றிக் கொள்ளலாம். பணம் இல்லை என்றால் பாடை கட்டி நேராக சுடுகாட்டுக்கு செல்லலாம். இதுதான் உங்கள் ஆட்சி முறை, இதுதான் என்ற அரசியல் நிலை. அப்ப என்ன செய்யணும்? அமைச்சர் பேசுகிறார், நிதி அமைச்சர் 45,000 கோடிக்கு ஆண்டு ஒன்றுக்கு மது விற்பனை நடக்கிறது. இதை 50,000 கோடியாக உயர்த்துவதற்கு நாங்கள் திட்டம் நீட்டிக் கொண்டிருக்கிறோம். இங்கே பள்ளி கல்வித்துறை அமைச்சர் எழுந்து அரசு பள்ளியை விடுத்து தனியார் பள்ளி கல்லூரிகளுக்கு மாணவர்கள் படையெடுப்பது அதிகமாக வருகிறது. ஒரு அரசு 8 கோடி மக்களால் நிறுவப்பட்ட அரசால் கொடுக்க முடியாத கல்வியை தனி ஒரு முதலாளி கொடுத்து வருவார் என்றால் அரசுக்கு அவமானம், அரசின் தோல்வி. அதை மாற்றுவதற்கு அரசு பள்ளியில் தரம் உயர்த்தப்படும். அரசு பள்ளி கல்லூரியை நோக்கி மாணவர்கள் படையெடுக்கிற நிலையை நாங்கள் உருவாக்கும் என்றால் அது மக்களுக்கான அரசியல். இங்கே டாஸ்மாக் வியாபாரத்தை பெருக்கும் என்றால் இது யாருக்கான அரசியல் என்று நீங்க கவனிச்சுக்க. தம்பி, குண்டு போட்டுக் கொள்வது மட்டும் படுகொலை அல்ல, குடிக்க வைத்துக் கொள்வதும் படுகொலைதான். உனக்கு நல்ல விளங்குது நினைக்கிறேன் எது அரசியல். உங்க அண்ணன் வந்தால் சொல்றா, என் முன்னோர்கள் என்ன உயிர் தலைவன் மீது ஆணையிட்டு சொல்றா. அரசு பள்ளி கல்லூரிக்கு படையெடுக்கிற மாணவர்களின் எண்ணிக்கை பல மடங்கு ஒரு தனியார் முதலாளிகள் மண்டியிட்டு தோற்பார்கள். என்னுடைய
ஆத்தாவுக்கு சுரண்டையில வீராணத்துல ஒரு ஏழை ஆத்தா இருந்தால் எல்லா மருத்துவத்தையும் இந்த மண் கொடுக்கும். அவள் உன் வீட்டின் தாய் அல்ல, என் நாட்டின் தாய். அவளுக்கு நான் மறுத்து கொடுவேன். நீ போடா, நீ போடா, போடா, நீ நான் பாத்துக்கிறதா. உன் பிள்ளைய ஒரு சட்டம் போடுங்க, பெற்றுக் கொடுங்கள் பிள்ளைகளை, கற்றுக் கொடுக்கிறோம் நாங்கள். பிள்ளைகள் உங்கள் வீட்டின் செல்வங்கள் அல்ல, தமிழ் தேசிய நாட்டின் செல்வங்கள். போடா, நான் படிக்க ஐயா, என்ன படிக்க ஐயா? எனக்கு வந்து நான் ஐஏஎஸ் ஆகிட்டேன் ஐயா. சிறந்த விளையாட்டு வீரனா வரேன். போய் விளையாடியா, போயா ஐயா. சாப்பாடு நான் போடுறேன், போய் ஐயா. நான் தான் விவசாயம் பாக்குறேன். ஒரு நாள் உலக பெரிய தலைவன் நான் வச்சிருக்கிற வேளாண் பண்ணை விவசாய நிலத்தில் என்னை சந்திக்கிற நிலைமை உருவாக்க பாடுறா. எங்க சீஃப் மினிஸ்டர் தமிழ்நாடு அந்த சுரண்டையில் ஒரு பண்ட நிலத்தில் உட்கார்ந்து இருக்காங்க. அங்க போய் பாருங்க. நான் உன் மாடோட பேசிப்பேன். என்ன பிரச்சனை? தண்ணி வைக்கல, அவர் தண்ணி விட்டான். நீ நடக்காது என்பது பாலின் சந்தை மதிப்பு 9 லட்சம் கோடிடா. இருக்கா? தமிழ்நாட்டின் கதரே 9 லட்சம் கோடி. நீ என்ன பிரிவனா? நீ தேவர் நாடர், நீ கடன் இறப்பேடா. 1,62,000 பேர் ஒரு தலையில கடன் இருக்கு. இது ஒரு கடங்காரப்பைய, இவரு கடங்காரப்பைய, நான் ஒரு கடங்காரப்பைய. இது இந்த வெங்காயங்கள் இலவசம். அரிசி என்னமோ 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 ஸ்டாலின் ஐயாவுடைய அப்பத்தா அம்மா எல்லாம் சீல முந்தானையில சிறுவாடு சேர்த்து 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 அப்படியே வச்ச காசை எடுத்து சேர சோழ பாண்டியர்களின் வாரிசுகள் பல நூறு கிராமங்களை அப்படியே வித்துட்டு ஏழை எளிய மக்களுக்கு அப்படியே அதெல்லாம் ஏன் பாட்டண்டா. பாரியர்கள்ல பாரி பாரி அது 360 கிராமம் சிற்றரசர்களுக்கு 360. இப்ப நம்ம பாட்டைகளா இருக்காங்கல்ல, புலித்தேவை, மருது வண்டி, அளவுக்கு இந்த புலித்தேவனுக்கு 90 கிராமங்க. சிற்றரசர் அளவுக்கு 90 கிராமங்க. அதே மாதிரி பாரி, ஓரி, காரி, பேய், ஆயிரம் பேரன், ஆயிரம் அதிகமான எல்லாம் நம்ம மன்னர்கள், கடைகள், வல்லவர்கள். இந்த பாரி 360 கிராமத்தையும் கொடுத்துறாங்க மக்களுக்கு. பாராட்டு பெறல 350 கிராம நாட்டையே மக்களுக்கு கொடுத்த போது அவனுக்கு பேர் வரலடா. ஆனால் அவன் ஏறி வந்த தேரை ஒரு முல்லைக்கொடிக்கு நிறுத்திவிட்டு சென்றான். உலக புகழ் பெற்றான்டா பாரி. அதனாலடா அவன் ஏன் அவன் உயிர்மை நேயன். ஏன் முல்லைக்கொடி தேரை விட்டு பாரி நடிச்சாட? அவன் குச்சி என்ன போதுமாடா? அது தமிழனுடைய மாண்புடா, பெருமை. எல்லா பையனும் கல்லு மாவு தாண்டா கோலம் போட்டேன். எங்க ஆத்தா பத்தா தாண்டா அரிசி மாவை போட்டாளுங்க. எறும்பட்டும் சாப்பிடட்டும், அதுக்கு உணவாகட்டும். உயிர் நேயம் கொண்ட இனத்தின் மக்கள் நீங்க. அத கவனத்தில் வச்சுட்டு பேசணும். அப்ப சாதி மதத்துக்கு அரசியல் போயிக்க கூடாது. அதெல்லாம் தூக்கி தூரப்படும். தூர போடி இத்தனை ஆண்டுகள் சாதியிலிருந்து சாதித்த ஒன்று சொல்றேன். ஒன்று சொல்ற, இந்த நேரத்துல சாதி கட்ட கையில போய் 2-3 சீட்டு உள்ளதா நீ செய்யல சொல்ற சொல்லு. நீ சொல்லு. நீ இந்துவா இருக்க நாளைக்கு இஸ்லாம மாறிடுவாங்களா? இஸ்லாம கிறிஸ்தவ இஸ்லாம மாறிடுவாங்க. நீ பிறப்பில் இருந்து இறப்பு வரை தமிழன், அது எங்க உணவு மாற்ற முடியும். நீ நல்லா கவனிச்சுடுறாயா தம்பி? ஆமா இந்து, நான் இங்க ஆமா இந்து. ஆனா நீ பிகாரி, நான் தமிழர். ஆனா நீ போஜ்பூரி, நான் தமிழர். ஆனா நீ மராத்தியர், நான் தமிழர். ஆனா நீ யூரி, நான் தமிழர். நீ முஸ்லீம், நீ உருது, நீ அரபி, நான் தமிழர். அதான் கோட்பாடு, அதான் உண்மை. எழுங்கள் என் வீட்டை, நான் இஸ்லாமியர்கள். தம்பி முகமது தாரிஸ் முழக்கத்தை முன்வைக்கிற எழுங்கள் என் வீட்டை, நான் அரேபியன் என்று. அதுதான் வைத்திருக்கிற பிரிட்டனுக்கு போடா, இங்கிலாந்துக்கு போ. I am Christian கிடையாது, I am British கூட கிடையாது, I am English. அப்படிதான் அறிமுகப்படுத்துவான். ஓ, எனக்கு பாஸ்போர்ட் இல்லை, உனக்கு எடுத்துட்டு கூட போ, பிரான்ஸுக்கு போ. அங்க போய் பாரு, I am Christian, I am French. No, I am French. தன் தாய்மொழியில் தான் நம்மளை அடையாளப்படுத்துவான். உனக்கு என்னை விட்டா நாதி கிடையாது தம்பி, என்னை விட்டா நாதி கிடையாது. நான் உன் கூட பிறந்துட்டேன், உன்னை விட்டு போக முடியல. தூக்கம் வர மாட்டேங்குது.
பெரியாரு இவங்களை எப்படா சரி பண்ணது? எனக்கு ஒரு இது எல்லாத்தையும் என்னால் சரி பண்ணிட முடியும், ஆனால் ஒன்றை சரி பண்ண முடியாது, மலையை என்னால் உருவாக்க முடியாது. அதனாலதான் நான் தவிக்கிறேன். என் மலையை தொடாத, என் மணலை தொடாத. நீ மரத்தை வெட்டிட்டா நான் நட்டு வச்சு வளர்த்துருவேன், தண்ணியை உறிஞ்சிட்டா நான் தேக்கி வச்சுட்டு போயிடுவேன். ஆனா மலையை ஒண்ணும் செய்ய முடியாது. மழை இல்லை என்றால், மழை இல்லாம போயிரு, என் நிலம் வறண்ட பலவனம் ஆயிரும், நாங்க வாழ முடியாது. தயவு செய்து தொடாதேங்கிறேன். நீ தொட்ட, நீ தோன்றின குழியிலே ஒரு நாள் உன்னை மூடி நான் குழப்பேன். நீ பார்த்துட்டு ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டு, ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டு. அரசியல் என்னன்னு தெரிஞ்சுக்க. அறிவை வளர்க்கும் கல்வி தரமா இருக்கணும். சுரண்டல் இருக்கும் பொண்ணு, அந்த சென்னையில் இருக்கும் அதெல்லாம் கிடையாது தம்பி. ஏழைக்கு ஒரு கல்வி, பணக்காரனுக்கு ஒரு கல்வி கிடையாது. எல்லாருக்கும் சரியான சமமான தரமான கல்வி. சாப்பாடு விடும் இல்லையா? காலை சுற்றி 15 லட்சம் மாணவர்களுக்கு என்ன உப்புமா? உப்புமா நான் போறேன் பாரு சோறு. ஏன் நான் விவசாயம் பார்ப்பேன். இந்த மாதிரி முட்டை நாட்டுக்கோழி பண்ணை 100 ஏக்கர் வைப்பேன். முட்டை 2 அடியா, மாடு நானே வளர்ப்பேன். ஒவ்வொரு லிட்டர் பால் குடியா, பக்கத்துல ஜிம் வைப்பேன். விளையாட்டு நல்லா ஓடியா, நல்லா உடம்பு ஏத்தியா, ஐயா ரெக்கைய தூக்கியா, நெஞ்ச வைக்கியா, ஐயா நல்லாரியா நல்லாரியா, ஆமையா சீக்கிய மாதிரி இல்லையா, சீன மாதிரி இல்லையா, தமிழன்னாவே நல்லா முகிழ்க்கும் பசைகளை அன்புகளை அழகுங்க சித்துகள் இல்லையா, அது இல்லையா பார்க்கும்போது உன்னை பார்த்தவனே இந்த தமிழன் தான் சொல்ற மாதிரி இல்லையா, இல்லையா அப்படி இல்லையா, நல்லா சாப்பிட்டு நல்ல விளையாட்டு. உனக்கு என்ன பிடிக்குது? எனக்கு ஓட பிடிக்குது, ஓடியா. உனக்கு என்ன பிடிக்குது? பாட பிடிக்குது, பாடியா. உனக்கு என்ன பிடிக்குது? ஓடல அது தாண்டியா. உனக்கு ஐயா எனக்கு இசை பிடிக்கும், பண்ணியா. ஐயா எதுவுமே பிடிக்கல, அப்படியே ஐயா படிக்க பிடிக்கல, வருத்தப்படாதீங்க. வாய் ஐயா ஊர் சுற்றி பார்க்க பிடிக்குமாய்யா? போயா தென்காசியை பாய்யா, குற்றாலத்துக்கு போயா, குற்றாலத்துக்கு போயா, ஐயா ஊட்டி கொடைக்கானலுக்கு போயா, ஐயா பெருவிடையாளர்களை பாரியா, நம்ம ஊரில் இருக்க கோயிலுக்கெல்லாம் பாரியா, எல்லாரும் படம் கொடுத்துறியா. ஐயா வெளிநாட்டில் இருந்தவர்களாம் என் சுற்றுலா பயணி, அவங்களுக்கு சுற்றி சுற்றி காட்டியா. நீங்க டூரிஸ்ட் கைடு ஒரு மாதம் ஒரு லட்சம் சம்பளம் போயா. ஏன் இந்த பண்ணை மறுமணி வச்சு கூப்பிடுவான். நீ போயிடாத, நீ டாக்டர் ஆகணும். எல்லா பேரும் டாக்டர் ஆகு, ஒரு நோயாளி வரமாட்டான். அது எங்கிருக்க டாக்டர் ஆரம்பம் கிளினிக்கு தான் இருக்கேன், என்ன வந்து சும்மா தான் இருக்கேன். இங்கே வாங்க, நானும் சும்மா தான் இருக்கேன். ஆளுக்கு ஒரு ஊசியை போட்டு போட்டு விளையாடுவோம். எல்லாரும் டாக்டர் ஆனால் நோயாளிகள். சரி எல்லா பேரும் டாக்டர் ஆயிடுது. சோத்து மாத்திரை சாப்பிட்டுக்கடா. உலகத்துல எல்லா பேருக்கும் சோறு நான் கடவுள் யாரு? உழுது விதைச்சு அறுவடை செய்து உலகத்துக்கு சோறுகிற உழவன் தாண்டா உலகத்தில். நான் வந்து ஒரு குறும்பட ஊரே கூடி மாலையோட தாளப்பட்டோட அடிச்சு கிடப்பான். ஒரு பையன் வந்து கேட்பான், எம்எல்ஏ அமைச்சர் என்னங்க பிரசிடண்டா, அதுக்கு மேலங்க பிரைம் மினிஸ்டர், அதுக்கு மேலங்க அப்படியாருன்னு வருது. பாருங்க ஒரு கிழமை மாடோட கலப்பி வந்துருப்பான். ஊரே போய் காலில் வந்து கும்பிடும். அப்படியே ஏற்கனவே பிடிச்சி நடந்து போகும்போது உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் பொழுது பிடித்த ஒரு இதுதான் நடக்கும். தம்பி ஒரு நாளைக்கு நீ என்னைக்காவது வாழ்நாள் ஒரு நாள் மருத்துவரை, ஒரு நாள் பொறியாளர், இன்ஜினியரை, ஒரு நாள் வக்கீல், அட்வொகேட்டை செஞ்சுக்கிற. ஆனால் ஒவ்வொரு நாளும் 3 வேலை விவசாயம் செஞ்சுக்கிற. அவனுக்கு நீ நன்றியோட இருக்கணும். அதுக்கு ஒரே வழி, அவனுக்கு ஒரு ஓட்ட போட்டு அதை போட்டு விட்டு. மருத்துவம்னா என்ன? ஏழைக்கு ஒரு மருத்துவம், பணக்காரனுக்கு ஒரு மருத்துவம் இருக்கா இல்லையா? உன் மனசான்ற போட்டு சொல்லு. 8 கோடி மக்களால் நிறுவப்படுகிற அரசு மருத்துவமனை தரமில்லாம இருக்கு. எதுக்கு அப்போலோ காவேரிக்கு தனியார் மருத்துவமனை தரமா இருக்கு? ஏன் தரம் உயர்த்த முடியல? தரம் உயர்த்தினா
தனியார் முதலாளி பாதிக்கப்படுமா? தனியார் முதலாளி பாதிக்கப்பட்டால் அரசுக்கு வருகிற கமிஷன் போயிடும். அதனாலதான் என்ன சொல்றோம், கமிஷன் புரோக்கர்ஸ். தமிழ்நாட்டு முதலமைச்சர் நாட்டை சீஃப் மினிஸ்டர், ஆல் இந்திய புரோக்கர். பிரைம் மினிஸ்டர் நாட்டை இந்தியாவின் பிரைம் மினிஸ்டர், அகில இந்திய இன்டர்நேஷனல் புரோக்கர். என்ன சொல்றீங்க? நீ ஒரு வீடு வாடகைக்கு போடா, அந்த வீட்டு முதலாளிக்கு அந்த தலைவர் பேசுவான், புரோக்கர் எப்படி பேசியிருப்பான்? சார் ஆதாரமையான பற்றி சார், மாதம் 50,000 சம்பளம் சார், கண் பற்றி தண்ணி இனி போடாத சம்பளம் அவரு கொண்டாடி 2 பிள்ளைதான் சார், தான்னு 2ஆம் தேதி ஆனால் சம்பளத்துக்கு வாடகை கொடுத்துரு சார். ஓகே, அவர்கிட்ட சார் அருமையான வெண்டிலேஷன், சுற்றி மரம், 10 நிமிஷத்தில் போயிடலாம் சார், பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்திலே தேட்டர் இருக்குது சார், ஹாஸ்பிட்டல் இருக்குது சார், அருமையான ஃபெசிலிட்டி சார், 24 hours வாட்டர் ஃபெசிலிட்டிஸு, நீங்கள் இங்கே வரலாம் சார், அங்கே வந்து குடியேறுங்க சார், என்கிட்ட பேசி வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. அங்கே பேசியிருக்கான், எனக்கு ஒரு கமிஷன், அவன்கிட்ட ஒரு கமிஷன். இந்த புரோக்கருக்கு பேர் என்ன? வீட்டு புரோக்கர். இப்போ ஐயா ஸ்டாலின், இப்போ ஐயா மோடி, அயல்நாட்டு முதலாளிகள் அந்நிய முதலீட்டாளரை கொண்டு வருகிறோம், தமிழ்நாட்டுக்கு வந்து தொழில் தொடங்குகள், நிலம் எத்தனை ஆயிரம் ஏக்கர் எடுத்து தாரோம், நிலத்தில் இனி எவ்வளவு நாள் உறிஞ்சிக்கிறீர்கள், தடையற்ற மின்சாரம் தாரோம், நீங்கள் உற்பத்தி செய்கிற பொருளை விரைந்து எடுத்து செல்ல 4 வழிச்சாலை 8 வழிச்சாலை எல்லாம் கொடுத்தரோம். இவர் ஒரு புரோக்கர். அவர் ஜப்பான் முதலாளிகளை வாருங்கள், ரஷ்ய முதலாளிகளை வாருங்கள், இந்தியாவில் வந்து முதலீடு செய்து தொழிலை தொடங்குங்க. இவர் என்ன புரோக்கர்? இவன் வீட்டு புரோக்கர், அவன் நாட்டு புரோக்கர். வேற என்ன செஞ்சிருக்கான்? என்ன செஞ்சிருக்கான்? மனசாங்க சொல்றான், ஜல்லிக்கட்டு விடுறது பெரிய வளாகம் வைக்கிறா, அவர்கிட்ட கேட்டியா? ஜல்லிக்கட்டு ஒவ்வொரு ஆண்டும் அரைவே 2 கவட்டை கட்டி சவுக்கட்டை கட்டி மாட ஒரு விட்டு வீடு போயிட்டாங்க. இதுக்கு 50 கோடியா போட்டு அப்படி ஒரு வளம். அது எதை நோக்கி போகுதுங்கிற? நான் சொல்லும்போது நம்ப மாட்டீங்க. நீ எதை நம்பியிருக்க? ஒருத்தர் சொன்னாரு, பாலை விற்பது போல ஒரு நாள் தண்ணீரை விற்பார்கள், புறாக்கள் கூடு கட்டி வாழ்வது போல மனிதர்கள் வீடு கட்டி வாழ்வார்கள், வீடு கட்டி வாழ்வார்கள். விளை நிலங்களை எல்லாம் வீட்டு மனைகளாக கூறு போட்டு விற்பார்கள். ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி பேசியிருக்காரு. அப்ப நீ முன்னாடி உட்கார்ந்து நம்ம ஆத்தாலும் அப்படின்னா நினைச்சிருப்பேன், வைத்தியக்காரன் மாதிரி வீட்டுக்காரன் நினைச்சிருப்பான். பேசினாலும் யாரு தெரியுமா? நம்ம தாத்தா தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர். அன்னைக்கு அவர் சொன்னார், இன்னைக்கு நடக்கிறாரா தண்ணீரை போட்டல விற்கிறான் இல்லையாடா, பிளாட்ஸ் அடுக்க கடவுள் புறா கூடு மாதிரி வீடு வாழ்றான் இல்லையாடா, விளை நிலங்கள் எல்லாம் வீட்டு மலைகளால் மாறிச்சா இல்லையா? அன்னைக்கு நீ நம்பல, நடந்துச்சு. அதனாலதான் சொல்றேன், கால ஞானி அவர். அதே மாதிரி அவன் பேரன் சொல்றேன், இது நடக்கும். காத்த விற்பான்னு சொல்லி நீ நம்பல, அதே மாதிரி இது நடக்கும், செய்வான். இப்ப என்ன செய்வாங்க? கபடி விளையாண்டு இருந்தோம், இப்ப ப்ரோ கபடி, பெருங்கால விளையாண்டு சூப்பர், இப்ப சூப்பர் ரைடு, சூப்பர் டேக்கிள், எதெல்லாம் அதுல மாத்திட்டு வர்றான். இப்ப ஸ்பான்சர், ஒரு அணியை சிறந்த விளையாட்டு வீரருக்கு 2 கோடி, சிறந்த விளையாட்டு வீரருக்கு 3 கோடி. அப்ப எவ்வளவு எடுக்கிறாங்க? அப்ப அது வர்த்தகம் ஆயிடுது. முதலாளிகள் என்னது தமிழ் தலைவர், அந்த தெலுங்கு இப்படி எடுத்துக்கிறான், அப்படி எடுத்துக்கிறான். அப்ப அந்த மாதிரி அணிகளை ஏழை எடுத்து தனியார் முதலாளிகளின் வியாபாரம் வந்துருச்சு. இப்ப என்ன பண்ணுவான்? இப்ப பாரு, எப்பவும் இல்லாம ஆன்லைன்ல நீ மாட பதிவு பண்ணணும், மாடுபடி வீரர்களுடைய தற்குறிப்பை அதுல பதிவு பண்ணணும், படம் எல்லாம் போகணும். இந்த ஆண்டு இவர் 11 மாடை அடக்கினார், இவர் 12 மாடை அடக்கினார். அடுத்த ஆண்டு இவருக்கு 1 கோடி ஸ்பான்சர், தனியார் முதலாளி. இப்ப கார் கொண்டாந்துட்டான். கொஞ்ச நாள் நம்ம முதலமைச்சர் ஆகும்போது ஹெலிகாப்டர் கொடுக்குறவங்க நிறுத்திவான், நீ 10 மாடு பிடிச்சா ஹெலிகாப்டர் வச்சுக்கப்பா அப்படின்னு. இதெல்லாம் எங்க போகுது? வியாபாரம். உன்னுடைய கலாச்சாரம் பண்பாடு சந்தையாகுது. இனி பாரு, எல்லாம் இங்க பதிவு பண்ணணும். இந்த காலனி வராங்க கட்டிட்டாங்க, இதுக்கெல்லாம் ஓட விடணும். தனியார் முதலாளிகள் போன தடவை நல்லா பிடிபடாத ஓடுற மாட்டை ஸ்பான்சர் பண்ணுவான், நல்லா பிடிச்ச வீரன் மேல பணம் கட்டுவான். இது நடக்கல. நான் பிரபாகரன் மகன்ல நான் தான் சொல்லுங்க, புரோக்கர் பாய்ச்சி தான் செய்வான்னு. நீ இந்த கேள்வியை கேட்டியா? ஜெயலலிதா மடிக்கணி இலவசம் கொடுத்தாங்க, சைக்கிள் இலவசம் கொடுத்தாங்க, மிக்சி கொடுத்தாங்க, மின்விசிறி கொடுத்தாங்க, மாவரைக்கிற எந்திரம் கொடுத்தாங்க, மசாலா வைக்கிற எந்திரம் கொடுத்தாங்க, எல்லாம் கொடுத்தாங்க. தண்ணீரை மட்டும் ஏன்டா 10 ரூபாய்க்கு கொடுத்தாங்க சொல்றாங்க. ஏன் தண்ணீரை, தூய குடிநீரை இலவசமாக கொடுத்து விட்டா
தண்ணீரை விற்கிற அக்குவப்பனான் கிண்ணு அப்பளோ பாதிக்கப்படுவான். அவன் பாதிக்கப்பட்ட இந்த அம்மாவுக்கு என்ன, அவன்கிட்ட இருந்து வர்ற கமிஷன் 500 crores 1000 crores நின்று விடும். அதனாலதான் கமிஷன் பாய்ஸ் புரோக்கர்கள் என்று சொல்றோம். மக்களின் நலனை விட தனது காசுக்கு கையேந்தி நிற்கிறவன்டா இவனா தலைவன், இவனா தலைவன். இது அரசியல். மக்களை பற்றி சிந்திக்கணும். அவ என்ன பண்ணணும், முதலமைச்சருக்கு நாட்டின் முதல் குடிமகன் குடியரசுத் தலைவர் பிரதமருக்கு இந்த நாட்டில் என்ன மருத்துவம் கிடைக்கிறதோ அது கடை கோடி சுரண்டையில் வாழ்கிற என் ஏழை தாய்க்கும் கிடைக்கணும். அதாங்க உண்மையான ஜனநாயகம் குடியாட்சி. அதெல்லாம் சும்மா அதெல்லாம் ஏழைகள் நாங்க. அந்த சமாதி 80 கோடி 100 கோடி என் ஆத்தாளப்பனுக்கு தெருக்கோடியில புந்தி பார்த்து கிடக்கிறதுக்கு ஒரு இடம் இல்லை. இடிஞ்சு பிடிச்ச எடுத்துக்கிட்ட நாடி இல்லை. இதெல்லாம் என்ன கொடுமை அரசியல். நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? இது அரசியல். அறிவை வளர்க்கும் கல்வி, உயிரை காக்கும் மருத்துவம் தரமா நடக்க சரியான பாதை பயணிக்க தடையற்ற மின்சாரம் கொடுக்க முடியல. இவரத்தில் என்ன பண்ண கொடுக்காம இந்த மின்சாரத்தை எங்க இருந்து வாங்குற? பக்கத்து மாநிலங்கள் இருந்து. அதுக்கு முதலீடு 19,000 கோடி 20,000 கோடி. அது ஏன் பர்ச்சேஸ்ல இன்வெஸ்ட் பண்ற? ஏன் வாங்குறதுல முதலீடு செய்யற? ஏன் ப்ரொடக்ஷன்ல உற்பத்தியில முதலீடு செய்யற? உற்பத்தியில முதலீடு செய்தால் நிரந்தர தீர்வு வந்துடும். ஆனா வாங்குவதில் முதலீடு செய்தால் கமிஷன் வரும். ஒரு யூனிட் ஒரு அழகு மின்சாரத்துக்கு 50 காசு எடுத்தா கூட பலாயிரம் கோடி கமிஷன் வந்து. அதனாலதான் என்ன சொல்றேன், கமிஷன் பாய்ஸ் புரோக்கர்கள் சொல்றேன். உனக்கு சிரிப்பா இருக்குல்ல, இந்த இடத்துல வந்து உனக்கு எல்லாம் தோணும். அரசியல் எது அரசியல்? நான் உன்னை கேட்கிறேன், நீ விவசாய குடும்பத்துல பிறந்திருக்க, அண்ணனும் பிறந்திருக்க. ஒரே தோட்டத்துல நம்ம நெல் வயல்ல தானே நெல் விளையுது. சந்தைக்கு கடைக்கு ஒரு விவசாயி விளைய வைக்கிற நெல் சந்தைக்கு கடைக்கு விற்பனைக்கு வரும்போது அரிசி தரமா இருக்கு. அதே அரிசி ரேஷன் கடைக்கு மக்களுக்கு இலவச விநியோகத்துக்கு வரும்போது ஏண்டா மூக்கிட்ட கொண்டு போது புடுத்து போய் நாடு சொல்றா. காரணம் சொல்றா, இளைய நடக்கிறது என்னடா? ஒரே நெல் ஒரே வயல்ல நம்ம அப்பன ஆத்தாளு விளைய வச்ச நெல் விற்பனைக்கு கடைக்கு வரும்போது கமகமக்கு மனக்கு தரமா இருக்கு. அதே ரேஷன் கடைக்கு வரும்போது ஏண்டா நாத்தடு சொல்றாதா? என்ன நடக்குது? அப்போ இது யார் இருக்கிறது? எவன் இருக்கிறது? யார் இருக்கிறது? யார் இருக்கிறது? எப்படி சரி செய்வ? ஒண்ணு நினைச்சு பாரு. அவ்வளவுதான்ப்பா. காவல்துறை என்ன லஞ்சம் வாங்குது? நான் வந்தவன கையெழுந்தான சொல்றேன். செய்ய மாட்டான்டா. என்ன தன்மானத்தோடு வாழ வைப்பான்டா. காவல்துறையில் இருந்தா என் சொந்தக்காரன்டா. நான் என்ன செய்வேன்னு சொல்லு. காவல் நிலையத்தை விட்டு நீ வெளியில வராத. நான் என் கார் போய் நீ கண்டுடா. டேய் தாத்தா காமராஜுக்கு சைனம் கூட இல்லடா. ஒரு பழைய இவைக்கிற மாதிரியாடா எடிப்படை பூனைப்படை இசட்டுப்படை என்னை கேட்கிறான். என்னங்க பயம் இல்லாம தெரியலையே. நான் எதுக்கடா பயப்படணும்? எங்க உங்க பாதுகாப்பு? நான் தான்டா நாட்டுக்கே பாதுகாப்பு. எனக்கு எதுக்கடா பாதுகாப்பு? நான் என்ன தம்பி அண்ணாமலை மாதிரி பயந்தாங்கல்லையா? தம்பி முதலமைச்சருக்கு என்ன பாதுகாப்பு இருக்கோ ஐயா ஸ்டாலினுக்கு அது தம்பி அண்ணாமலை கேட்டு வாங்கி வச்சிருக்கான். நான் பாரு, நான் வரும் வண்டி போகும், முன்னாடி ஒரு வண்டி போகும். நான் நேசிக்கிறேன். என் ஆத்தால போய் அண்ணன் தம்பி மாமச்சின சேர்ந்திக்கு எனக்கு இதுக்கிட்டா பையன் தெரியுமா? தாத்தா காமராஜர் முதலமைச்சர் போய் முன்னாடி ஒரு போலீஸ் ஜீப் என்னது சத்தம்? அவனை நிப்பாட்டு சொல்லு. என்ன அப்படி என்னது? நான் செத்தா போயிட்டு சங்குதி போயிட்டு இருக்க. இங்க வா இங்க வா. ஒரு போலீஸ் ஏண்டா வெயில்ல வேனல்ல பனியில மழையில அப்படி என்னடா உங்க உயிர் சர்க்கரையில செஞ்சிருக்கு? எங்க உயிர் சாக்கடையில செஞ்சிருக்கு. என்னடா என்னது? நான் வர்றேன் பாருவா. எது அரசியல் பாரு. 8 மணி நேரம் தான் ஆண்களுக்கு வேலை, ஆண் போலீஸுக்கு. பெண் போலீஸுக்கு 6 மணி நேரம் தான் வேலை. வீட்டுக்கு போ. சுழற்சி முறையில படை எடுப்பேன். இனிமே சீருடை இல்லாத போலீஸும் அதிகமா எடுப்பேன். இந்த காவலர்கள் அப்படியே வச்சுப்பேன். சீருடை இல்லாத போலீஸை எடுப்பேன். இந்த கூட்டத்துக்குள்ள ஒரு 50 பேர் உட்கார்ந்துருப்பான். யார் போலீஸ்னு உனக்கு தெரியாது. நீ நினைச்சப்பா போலீஸ்னா நல்லா உயரம், நல்லா ஃபிட்டா அட்டாக் கட்டிங்லாம் போட்டு அப்படி நிக்கணும்னு கண்டே பிடிக்க முடியாது ராஜா என் போலீஸை. நீ அப்படியே ஓமகுச்சி நரசிம்ம மாதிரி இந்த கூட்டத்தில் நிற்பான். இந்த இவ்வளவு உயரத்தில் ஒருத்தர் இருப்பான்.
பார்த்தா பாவம் போல ஒருத்தன் நிற்பான். நீ சேட்டை பண்ணி வச்சுங்க, கை பிடிச்சு யாருங்க நீங்க வாங்க வாங்க. அவன் வந்தவொடனே அவன் ஒரு ஒரு தகவலை கொடுத்துருவான். வந்துடுவான். வண்டியில் உட்காந்து போகலாம். அங்க என்ன இந்த பொண்ணுகிட்ட எதை சீண்டிக்கிட்டு இருந்த செட்டையை பேர்த்து போடுவான். நீ போலீஸ்னே கண்டுபிடிக்க முடியாது. அப்புறம் நீ வந்து இந்த கூட்டத்தில் இருந்துக்கிட்டு ஃபீல் பண்ணாத மச்சான், டென்ஷன் ஆகாத, அவனை அப்படியே டக்குன்னு பிடிப்பாங்க. வா, நீ என்ன வேலை பார்க்குற? நான் வந்து ஐடிஐயில் வேலை பார்க்குறேன். எவ்வளவு சம்பளம்? 1 லட்சம். இன்னையிலிருந்து 50,000 தான் உன் சம்பளம். 50,000 அரசு எடுத்துக்கிறது. ஆங்கிலம் கலந்து கலந்தாடி பேசுறியா? பேசுவியா? நீ நீ என்கிட்ட நக்கல் பண்றீங்களா? தமிழ் படிச்சா வேலை கிடைக்குமா? சும்மா ஒரு பொம்பளை நாயகி, அது பேரு. ஒரு புள்ள தமிழ்ல விஷயம் காலை போய் திருப்பி பிச்சுட்டாங்க, தயிர் போட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டுலங்க தஞ்சை பல்கலைக்கழகம் தமிழ் வளர்ச்சிக்கு எம்ஜிஆர் கட்டினது. தஞ்சை பல்கலைக்கழகம் தமிழ் பல்கலைக்கழகம். அதன் திடல்ல இது வருங்க அணிவகுப்பு நடக்குது. அது வந்து இந்தியில எடுக்கிறாங்க. ஒரு கண்ணகரனே கருணாபாய் மாதிரி இருக்கான், நம்ம மாதிரியே. அந்த நாய் இந்தியில பேச்சு கொடுக்குது. அவன் போறவன் உங்களை எல்லாம் நான் தொலைக்காம விட்டு போயிடுறேன். இதுக்காக நான் சீக்கிரம் முதலமைச்சராயிருந்தா, இதுக்காக தமிழ் படித்தா வேலை கிடைக்குமா சீமன்? தமிழ் படிப்பா சோறு கிடைக்குமா சீமன்? அப்ப இங்கிலீஷ் படித்தா சோறு கிடைக்கும். நாய் நரி பண்ணிக்கலாம் நல்லா சோறு கிடைக்காது. இங்கிலீஷ் படிச்சுட்டா வேலை சாப்பிடுவாரா? பிச்சாய்ப்பா. தமிழ் எங்களுக்கு வேலை. தமிழ் எங்களுக்கு சோறு வேலையுமாங்க. தமிழ் எங்கள் மூச்சடா, தமிழ் எங்கள் உயிரடா. தமிழ் தமிழ் இங்கிலீஷ். இங்கிலாந்து நாட்டில் பிச்சைக்கார இங்கிலீஷ் தான் பிச்சை எடுக்கிறேன். அமெரிக்காவில் பள்ளிக்கூடம் போகாத கூட அழகா ஆங்கிலம் பேசிட்டு போறேன். அது தாய்மொழி. என் மொழி தேயினா தாண்டா எனக்கு அவமானம். இங்கிலீஷ் எல்லாம் எனக்கு என்ன அவமானம்? அது என மொழியும் எனக்கு என்ன? வாழ்க்கையில் இப்படி வருது. ஒரு நாள் சட்டம் போடுவேன் பாரு, தமிழ் படித்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டில் வேலை. எப்படி போடுவேன்? என்னை கேட்பா, முதல் கையெழுத்து எது போடுவாய் சீமான்னு? நான் சொல்லுவேன், முதல் கையெழுத்து முதலமைச்சர் கையெழுத்து தான் போடுவேன், இல்லைன்னா பதவி செல்லாது. அடுத்த கையெழுத்து தமிழ் படித்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டில் வேலை. என்ன பண்ணுவாய் சீமான்? தமிழ் பயிற்று மொழி, ஆங்கிலம் கட்டாய பாடமொழி. உலகத்தில் ஆங்கிலேயர்களை போல ஆங்கிலம் எழுத படிக்க பேச புலமை பெற்றவர்களாக என் பிள்ளைகளை உருவாக்குவேன். தமிழ படிப்பாங்க. எந்நாட்டு அறிவியல், எந்நாட்டு புவியியல், எந்நாட்டு வரலாறு, எந்நாட்டு வேளாண்மையை இன்னொருத்த மொழியில நான் படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எனக்கு ஒரு கோட்பாடு இருக்கு. என்னை மறந்து உறங்கும் போது எந்த மொழியில் எனக்கு கனவு வருகிறதோ அதுதான் என் கல்வி மொழி. அதுலதான் என் பிள்ளை படிக்க வைப்பேன். அதான் என் சிந்தனை மொழி. உலகில் படைப்பவன் எல்லாம் தாய்மொழியில் கற்றவன், தாய்மொழியில் கல்லாதவன் எல்லாம் அதை பயன்படுத்துகிறான். மேட் இன் ஜப்பான், மேட் இன் ரஷ்யா, மேட் இன் சீனா, மேட் இன் அமெரிக்கா, இந்தியா மேக் இன் இந்தியா. ஏன் மேட் இன் இல்ல? இல்ல. எப்படி எப்படி பண்ணுவார் சீமான்? அரசு பள்ளி கல்லூரியில் படிக்கிற பிள்ளைகளுக்கு தான் வேலையில் முன்னுரிமை. அதுல பாப்ப தமிழ்ல பேர் வச்சிருக்கானா, ஒரு குறிய போடுவேன். அரசு பள்ளியில படிச்சிருக்கானா, அரசு கல்லூரியில படிச்சிருக்கானா, வேலையில அவனுக்கு கொடு. எல்லாம் என் பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டு மிச்சம் இருக்கா அவன் மீது கொடுத்து நான் நடத்தி காட்டுனாலே என்பாரு. ஒருவேளை நான் செத்துட்டேன், ஆனா எழுதி வச்சுட்டு செத்துவேன். எனக்கு பின்னாடி வர என் தம்பி தங்கைகளின் பிள்ளைகள் நிறைவேற்றி காட்டுவார்கள். அந்த கனவெல்லாம் இத்தனை இருந்திருக்கான். என் பேர வருவான், என் பேத்தி வருவா, சாதிப்பாளா, அந்த நம்பிக்கை தான் விட்டு போயிடுறான். நான் சாதிச்சு காட்டுவேன். ஒருவேளை என் தோழர்கள் தளர்ந்துச்சு, இன்னொருத்தர் கொடுத்துச்சாவே விட்டாத ஆடா சொல்லிதான் போவேன். நீ ஒரு 5 ஆடை போடுவா, நான் வழிகாட்டிடுவேன். டேய் பணமரமாடா போடுறா, இண்டஸ்ட்ரி தொழிற்சாலை போடுறான், பணமரத்தை இப்படி பயன்படுத்துறா. டேய் வாழைப்பாடா, வாழைமரத்தை இப்படி பயன்படுத்த, கரும்பாடா இப்படி பயன்படுத்துறா, ஆடு மாடா இப்படி போடுறா, ஆடு மாடு புழுக்கை சாணியை தூங்குறா, வருங்கப்பா 100 ஏக்கர்ல உடனே போடுறா. டேய் இந்த மீட்டர் ஈட்டர் நம்ம புரித்தாங்க ஈரக்கொலைய இதே நோண்டாடா நிறுத்தா, பயாகஸ் போடா, வெளில போடா. இந்த மக்கிய ஆடு மாட்டு கழிவு தயாரிடா, பயாகஸ் எவ்வளவு வேணாலும் தயாரிடா. கத்து கொடுத்து சேர்த்து காப்பாற்றுவாங்க என் பூமியை. நீ பாடம் நடக்குதான்.
இந்த 5-10 காசுக்கு என்ன நடக்குது பாருங்க. நீ ஒண்ணுமே செய்ய வேணாம்டா, ஒரே ஒரு ஓட்ட போட்டு வீட்டுல படுத்துக்கிறான், நாட்டா நின்ற கூட நான் பாத்துக்கிறேன். ஒரே ஒரு ஓட்ட போடும், யாராருக்கோ போட்டு தொலைச்சிட்டீல போட்டியில உதய சூரியன் ரத்த எட கை தாமரை கைமரை என்ன கண்டுட்டா ஒரு தடவை இந்த பையன் கையெட்டி பாவமா நிக்கிறான்ல, அவனுக்கு போட்டு பாரு, பாட்டு பாரு. பசிக்கு சோர்திங்கிறீல நன்றி உணர்ச்சி இருந்தா விவசாயிக்கு நன்றின்னு ஒரு தடவை வாக்குறதுல விவசாயி நன்றி அப்படின்னு தோடுறான். ஒரு தடவை தோடு. ஏன் எனக்கு நெற்கதிரோட கொடுக்கல, ஏன் 2 கம்மம்புள்ளோட கொடுக்கல? கொடுத்துருக்காங்க 2 சோளக்கதிரோட கொடுத்து, ஏன் கரும்போட கொடுத்துருக்கான்? ஏன் கொடுத்துருக்கான்? தன் உடம்பை ஆலைக்குள் செலுத்தி உடம்ப கசக்கி பிழிந்தாலும் இனிப்பான சாறை கொடுக்கிற கரும்பை போல நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் இந்த மண்ணுக்கு மக்களுக்குமாக உழைப்பார்கள், அவர்களையே வருத்திக் கொண்டு உழைப்பார்கள் என்பதை உணர்த்துவதற்காகவே விவசாயி சிங்கம். தலைவன் என்பவன் தண்ணீரில் தன்னையை கரைத்துக் கொண்டு சுவையை கூட்டுகிற உப்பாக இருக்கணும். தலைவன் என்பவன் தன்னையை எரித்துக் கொண்டு உலகத்திற்கு வெளிச்சத்தை தருகிற மெழுகுவர்த்தியா இருக்கணும். அப்படி இருந்த தலைவன் எங்கள் உயிர் தலைவன் பிரபாகரன், அவன் பிள்ளைகள் நாங்கள். பெரிய கோட்பாடு வச்சுக்காத நீ. ஹோசிமின் வியட்நாம் விடுதலைக்கு போராடிய புரட்சியாளர் ஹோசிமின் சொன்னான், 1000 ஆண்டுகள் அடிமையாக வாழ்வதை விட சுதந்திரமாக சாவது மேலானது என்ற முழக்கத்தை முன்வைத்தான். ஆனால் அம்பேத்கர் வந்தால் அடிமைப்படுத்தப்பட்டு ஒடுக்கப்பட்டு தாழ்த்தப்பட்ட ஆழ்வலத்தில் அழிந்து கிடக்கிற மக்களின் மேம்பாட்டுக்கு பாடுபடுகிற வந்த அறிவாசான் சொன்னான், 1000 ஆண்டுகள் நாம் அடிமையாக வாழ்வதை விட ஒரு நொடியேனும் வீரமாக வாழ்ந்து சாவது மேலானதுன்னா. என்னுடைய தலைவன் வந்தான், 1000 ஆண்டுகள் அடிமையாக வாழ்வதை விட சுதந்திரமாக சாவது மேலானது, அதுவும் அந்த சுதந்திரத்திற்காக போராடி சாவது அதை விட மேலானது. இதாண்டா நம்ம வைக்கிற அரசியல். மாவீரன் சுபாஷ் சந்திர போஸ் வந்தான், என்னது மக்களே நீங்கள் கொஞ்சம் ரத்தம் தாருங்கள், நான் நிறைய சுதந்திரம் தருகிறேன். இது சுபாஷ் சந்திர போஸ். அவனையே தன் முன்னத்தி ஏறாக ஏற்றுக்கொண்டு விடுதலைக்காக தன்னின விடுதலைக்கு களத்தில் வந்தான் என்னுயிர் தலைவன் சொன்னான், உலகத்திலே நாங்கள் நிறைய ரத்தம் தந்து விட்டோம், கொஞ்சம் சுதந்திரம் தாருங்கள். அது நாம வச்ச சுதர், நம்ம வைத்த அரசியல் முழக்கம். இங்கே நின்ற முன்னோர்களை பார், அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானது என்ற முழக்கத்தை முன்வைத்தார்கள். அது நமது முன்னோர்கள். அப்படிப்பட்ட வீரர்கள் பிறந்தது. எல்லா வீர மரபர்களுக்கும் நாம் இறந்த தினத்தை கொண்டாடுறோம். ஆனால் ஒரு பாட்டல் பூரித்தவனுக்கு இறந்த தினம் எது தெரியாதனால பிறந்த தினத்தை போட்டோம். குழப்பிக்காத, இதாங்க அரசியல். ஒன்றில் மண்ணுக்கு மக்களுக்குமாக அன்பானாட்டுவது, எல்லா உயிர்களுக்கும் அரசியல் செய்வது. புல்லு பூண்டு ஆடு மாடு மரம் செடி கொடி எல்லாருக்கும் இருக்கு. ஆனா மாட்டுக்கு அரசியல் இருக்குடா. அன்னை கோமாரி நோய் இருந்து மாடு சாகுது. நம்ம ஆத்தாளப்ப விவசாயம் சேர்ந்து போராட்டம் மருத்துவ முகாம் நடத்தி மாடுகளுக்கான கோமாரி நோய் தகுந்த மாட்டுக்கான அரசியல். மாட்டுக்கான தீவனம் புண்ணாக்கு பகுதி விலை ஏறிடுச்சு, பாட்டு கூட்ட விலை ஏறிடுச்சு, அதை குறைங்க, மாட்டு தீவன விலையை குறைங்க, மாட்டுக்கான அரசியல். காடுகளை நடந்து போற நீங்க சிகரெட்டை பிடிச்சு போட்டாதீங்க, காடு எரிஞ்சு போய் தடுக்க விளம்பர பலகை வச்சிருக்காங்க, காட்டுக்கான அரசியல். இங்க பாலித்தீன் தாள்களை போட்டாதீங்க, வாட்டர் பொட்டலம் பாக்கெட்டை போட்டாதீங்க, வரையாடு மாடு காட்டெருமை சாப்பிட்டு செத்து போயிடும் என்று எழுதி வைக்கிறாங்க. மாடு ஆடு காட்டு, ஆடுக்கான அரசியல். எல்லாருக்கும் அரசியல் இருக்கு தம்பி. அந்த அரசியல் செய்ய வந்த பிள்ளைகள், அரசியல் தான் என்னன்னு உங்களுக்கு தெரியும். அதை புரிஞ்சுக்கிட்டு வருகிற தேர்தலில், பாராளுமன்ற தேர்தலில் உங்க பிள்ளை யாரை நிறுத்தணும், அவனுக்கு விவசாய சின்னத்தில் மாற்றம். நீங்கள் எனக்கு செலுத்துவது வாக்கல்ல, வருங்கால உங்கள் பிள்ளைகளுக்கான வாழ்க்கை என்பதை கவனத்தில் வைத்துக் கொண்டு நீங்கள் போடுகிற ஓட்டு நம் நாட்டை, நம் மண்ணை, நம் மக்களை வாழ வைக்கும், பாதுகாக்கும் என்கிற கவனத்தோடு எளிய பிள்ளைகள், உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு வாக்கை தந்து வெற்றி பெற செய்யுங்கள். புரட்சி எப்போதும் வெல்லும். நாளை நமது வெற்றி அதை சொல்லும். இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாகும், இலக்கை வென்றாகும். தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. நாம் தமிழ்.
அன்பு செல்லத்திற்கு வீர பெரும்பாட்டன் பூலித்தேவன் என்கிற பெயரை சூட்டு. மாமோட காசு வச்சுக்கடா. இந்த அன்பு செல்வத்திற்கு மகிழன் என்கிற பெயரை சூட்டுகிறேன்.